ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பண ஈர்ப்பு பரிகாரம், அதாவது பண வசியமாகக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்து வீட்டில் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது 10,000 ரூபாய்க்கான செலவு வரும். அதாவது கையில் வாங்கின அந்த 1000 ரூபாயை ஒரு 2 நாள் கூட வச்சு அழகு பார்க்க முடியாது. பின்னாடியே 2000 ரூபாய்க்கான செலவு காத்துட்ருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கும். கடனை அடைக்கவே முடியாது, வட்டி கட்டுறதுக்கு கூட பணம் சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பணம் காணாமல் போகும், இல்லைனா எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ பணம் சம்மந்தப்பட்ட A to Z எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். எந்த நாளில் வேணால் செய்யலான்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வேண்டாம், மற்ற நாட்களில் நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான நாள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் வியாழக்கிழமை தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுடைய அருள் பெற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். குபேரருடைய அருளும் அந்த நாளுக்கு உண்டு. வெள்ளிக்கிழமை பண்ணிங்க அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வியாழன் வெள்ளி இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையில் பண்ணுங்கள். அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. நம்ம விளக்கேற்ற போகிறது கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் இதை செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இவங்க தான் அவங்க தான்ட்டு இல்லை, யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ அவங்களாம் அந்த பண கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். நேரம் ரொம்ப முக்கியம். வியாழனோ வெள்ளியோ 2 நாளில் ராகு காலம் யமகண்டம் இல்லாத சமயமாக பார்த்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ வியாழக்கிழமை அப்படிங்கும்போது ராகு காலம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம்ங்கிறது காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை ராகு காலம்ங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும். ஸோ 2 நாள்லேயும் இந்த நேரங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன டைம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கேலண்டரில் பார்த்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, இது 2 தவிர மற்ற நேரத்தில் செய்யுங்க. சரி, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் தேவைப்படுது. கண்ணாடியில் டம்ளர் வச்சுருந்தாலும் சரி, சின்னதாக கிண்ணம் வச்சுருந்தாலும் சரி, அது நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சின்னதாக 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். ஆனால் கண்ணாடி தான் பயன்படுத்தணும், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எந்த ஒரு பாத்திரமும் பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக கண்ணாடி தான் பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? இப்போ இதை சுத்தமான தண்ணீரில் நல்லா கழுவிக்கோங்க. அதன் பிறகு இதில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் மழைக்காலமாக இருக்குது, அதாவது தினம் மழை தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மழை தண்ணீர் சேகரிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்கிறது இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? இல்லைனா போர் வாட்ரு யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பு. ஸோ போர் வாட்ரு இல்லைனா மழை தண்ணி இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லைங்க எங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் தான் வரும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அதையே கூட பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி வர தண்ணி வேண்டாம். அதாவது இந்த கேன் வாட்ரு, அதே போல் இந்த RO வாட்ரு இதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? சரி, இப்போ இது எவ்வளோ பிடிச்சி வைக்கணுன்னா, அந்த கிண்ணத்தில் ஒரு 3/4 பங்குக்காவது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து நாம் இதில் ஒரு 3 பொருட்கள் போட போகிறோம். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில்லறை காசு. ஏன்னா பணம் சேர்வதற்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு சில்லறை காசு, அதுவும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது காட்டிலும் 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. இந்த 5 ரூபாய் காசு எடுத்து நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரில் போட்டுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன அளவில் ஒரு பிஞ்ச் எடுத்து உங்கள் விரலால் நுணுக்கி அந்த தண்ணீரில் போட்டுருங்க. அடுத்து தான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் போட போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜீரகம். இந்த ஜீரகம் குருவின் அருள் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான பலன் தரும். இது மருத்துவ ரீதியாகட்டும், மகத்துவத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே உதவும். இப்போ இது ஒரு 3 சிட்டிகை போடணும். 3 சிட்டிகைனா இப்போ இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி பிடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். 3 முறை போடணும்.
ஏன் 3 முறைனா குரு பகவானுக்கு உரிய எண்ணெய்ன்னு பார்க்கும்போது 3. ஜீரகம் அவருக்குரியதுன்னு சொல்லிடுச்சு இல்லையா, அதனால் 3 சிட்டிகை வந்து போடணும். வலது கையால் எடுத்து போடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த ஜீரகம் வந்து புதுசாக கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்துறதே எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. இது உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா. புதுசாக வாங்கினாலும் சரி, வீட்டில் இருக்கிறது எடுத்தாலும் சரி, 3 சிட்டிகை எடுத்து போட்டுருங்க. இவ்வளவு தான். என்னென்ன போட்டிருக்கோம், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். இதில் 5 ரூபாய் காசு போட்டிருக்கோம். அடுத்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம். 3 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் வந்து போட்டிருக்கோம், சரிங்களா. இவ்வளோதான். போட்டு முடித்த பிறகு இந்த தண்ணியை கவர் பண்ண மாதிரி உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சுக்கோங்க. அதாவது அந்த தண்ணிக்கு மேலே ஒரு மூடியை வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய வலது கையினுடைய அந்த உள்ளங்கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், என்னிடம் ஏராளமான செல்வம் சேர்க்கின்றது, எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கின்றது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள். இல்லைனா குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும். இதை வந்துட்டு ஒரு 3 முறை வந்து சொல்லுங்கள். இல்லைனா 108 முறை கூட சொல்லலாம். இப்படி சொல்லி முடித்த பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு மூலைங்கிறது இருக்கும். பெட்ரூமில் இருக்கும், கிச்சனில் இருக்கும், ஹாலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே வச்சா சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ரூமில் இதை வந்து வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க. இந்த தண்ணியை எதை கொண்டும் மூடி வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனாக தான் வந்து இருக்கணும், சரிங்களா. இதை நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து மாற்றணும். இப்போ இந்த வியாழக்கிழமை வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த புதன்கிழமையே நீங்கள் இதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்யுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு அடுத்த வாரம் வர வியாழக்கிழமையே நீங்கள் இதை வந்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பண்ணுங்கள். இப்படி வாரம் ஒரு முறை மாற்றிக்கோங்க. வாரம் ஒரு முறை நமக்கு வந்து ஜீரகமும் பச்சை கற்பூரமும் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த 5 ரூபாய் காசு பழசையே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வடகிழக்கு மூலையில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணீரை, ஜீரகத்தை, பச்சை கற்பூரத்தை, காசை இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லி வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு விலகும். கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது தாராளமாக பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில பரிகாரங்களை நம்ம வந்து கேட்கும்போது இதெல்லாம் பண்ணுனா ஒர்க் ஆகுமாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணும், அது இயல்பு தான். இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா முன்னேற்றம் தெரியலன்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்காக நான் எந்த வேலைக்கும் போகல, வீட்டில் சும்மா தான் இருப்பேன், ஆனால் எனக்கு காசு வருமானு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வந்து வராது. ஏன்னா எந்த பரிகாரமுமே அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்காது. உழைக்கிற பணம் கையில் தங்காமல் நிறைய பேர்த்துக்கு செலவாகுது பாருங்கள், அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. வீண் வரிய செலவு வந்து ஏற்படாது. பணம் வந்து வரணுன்னு இருக்கிறது தடையில்லாமல் வரும். அதுக்காக தான் இந்த பரிகாரம், சரிங்களா. சரி, எல்லாருமே செஞ்சு பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.